Hi students, இப்போ நம்ம electronic devices Unit2 PartA questions explanations கொஞ்சம் பார்க்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா what is a transistor? What are the types? இது Unit2 ஓட transistor பத்தி தான் பார்க்க போறோம். The transistor consists of two junctions formed by sandwiching அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. It's good. So basically ஒரு transistor ரெண்டு ஜங்ஷன் இருக்கும். Emitter based junction and collector based junction சொல்லுவாங்க. Emitter based collector based என்னன்னா ஒரு transistor மூணு டெர்மினல் இருக்கும். Emitter base collector. அது எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பி டைப் மெட்டீரியல், இன்னொன்று என் டைப் மெட்டீரியல். எதாவது அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா எமிட்டர் பேஸ் கலெக்டர் அப்படின்னா பிஎன்பி அப்படி இருக்கும், இல்லைன்னா என்பிஎன் அப்படிங்கிறது இருக்கும். பேஸ் மெட்டீரியல் வந்து ஒன்றா பி டைப் மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லாட்டி கலெக்டர் என் டைப் மெட்டீரியலாக இருக்கலாம். அதுதான் டிஃப்ரென்ஸுங்க. தென் டிரான்சிஸ்டரில் இன்னும் ரெண்டு மூணு கேட்டகரி சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜேடி அண்ட் ஃபெட்டுங்க. பிஜேடி அப்படின்னா பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், ஃபெட் அப்படின்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து டிஃபைன் பிஜேடி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பிஜேடிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி தான் பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். அதில் மூணு டெர்மினல் இருக்கும், எமிட்டர் பேஸ் கலெக்டர். ஏன் பிஜேடின்னு நேம் வந்துச்சு அப்படின்னா பொதுவாக பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் வந்து இட் போத் ஒர்க்ஸ் ஆன் மெஜாரிட்டி கேரியர் அண்ட் மைனாரிட்டி கேரியர், ரெண்டுலையுமே ஒர்க் ஆகும். மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து பொதுவாக எலக்ட்ரான்ஸாக இருக்கும், மைனாரிட்டி கேரியர்ஸ் பொதுவாக வந்து ஹோல்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். பைபோலார் அப்படின்னா போலரைஸ்ட், ரெண்டு டைரக்ஷன்லையுமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐஇ அண்ட் ஹெச்ஓஇ ஆஃப் பிஜேடி. இன்னும் டைரக்டாக இந்த கொஸ்டின்ஸ் வருது, கொஞ்சம் இதுக்கு நம்ம ப்ரீ ஃபேஸ் கொடுக்கணும். இதில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் பேராமீட்டர். ஹெச் பேராமீட்டர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இம்பிடன்ஸ் அண்ட் அட்மிட்டன்ஸுங்க. பொதுவாக ஹைபிரிட் அப்படிங்கிறதா ஹெச் பேராமீட்டர். ஹைபிரிட்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டு பெஸ்டான விஷயங்கள், ரெண்டுக்கு மேலே இருக்கிற பெஸ்டான விஷயங்களை எடுத்து நீங்கள் கம்பைன் பண்ணீங்கன்னா யூல் கெட் தி பெஸ்ட் அவுட்புட் ஆஃப் போத்துங்க. அதுதான் ஹைபிரிட்டுங்க. ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐஇ. ஹெச்ஐஇ அப்படின்னா என்ன அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறது ஹெச் பேராமீட்டர், ஐங்கிறது இன்புட் இம்பிடன்ஸ், ஈங்கிறது எமிட்டரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆஸ் த சேம் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, ஹெச்இஓன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்இஓ கிடையாது, ஹெச்ஓஇ தான். ஹெச்ஓஇ தான். ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஹெச் பேராமீட்டர், ஓங்கிறது அவுட்புட், ஈங்கிறது எமிட்டர், ஓங்கிறது அவுட்புட் இம்பிடன்ஸ். அதை அதில் மெயின் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐஇ அப்படிங்கிறது இம்பிடன்ஸ் ஆகும், ஹெச்ஓஇங்கிறது அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆகும் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா why is the transistor is called as current control device அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலெக்டர் கரண்ட் அண்ட் பேஸ் கரண்டை டிபெண்ட் பண்ணி இருக்குங்க. இப்போ பேஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கலெக்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், பேஸ் கரண்ட் கம்மி ஆச்சுன்னா கலெக்டர் கரண்ட் கம்மியாகும். இந்த சேஞ்ச் இந்த பேஸ் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் ரெப்ரசன்ஸ் த டிரான்சிஸ்டர். அதனால தான் திஸ் இஸ் கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். பேஸ் கரண்டை டிபெண்ட் பண்ணி தான் கலெக்டர் கரண்ட் ஒர்க் ஆகுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிரான்சிஸ்டர். ஒரு டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டா டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதை வச்சு சொல்லலாம்? பொதுவாக இன்புட் சைடில் எது இருக்கும் அப்படின்னா பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவுட்புட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இன்புட் சைடில் இருக்கிற பேஸோட கரண்ட், பேஸோட வோல்டேஜ் விபிஇ அண்ட் ஐபி ரெப்ரசென்ட் பண்ண அது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கலெக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ கலெக்டர் கரண்ட் ஐசியும் கலெக்டர் வோல்டேஜ் வந்து விசிஇ அதை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா அது வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பேராமீட்டர். ஏற்கனவே நம்ம ஹெச் பேராமீட்டர் பற்றி பேசியிருக்கிறோம், இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹெச் பேராமீட்டர் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னா இசட் பேராமீட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது இம்பிடன்ஸ் பேராமீட்டர். ஒய் பேராமீட்டர் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது அட்மிட்டன்ஸ் பேராமீட்டர். இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் பேசிக்லி ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ்க்கும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்மிட்டன்ஸ்ங்கிறது இன்புட் அட்மிட்டன்ஸ், அவுட்புட் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ்க்கும் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்டான விஷயங்கள் லைக் இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் அவுட்புட் இம்பிடன்ஸ், இன்புட் அட்மிட்டன்ஸ், அவுட்புட் அட்மிட்டன்ஸ், தென் வோல்டேஜ் கெயின், கரண்ட் கெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கம்பைன் பண்றதுக்கு பேர் தான் ஹெச் பேராமீட்டர். ஸோ ஒரு ஹெச் பேராமீட்டரை வச்சு நீங்க ஒரு டிரான்சிஸ்டரோட கேப்பபிலிட்டி நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் 7th கொஸ்டின் கூட, why we use H parameter to describe a transistor. திருப்பி சொல்றது தான், ஒரு டிரான்சிஸ்டர்ல ஹெச் பேராமீட்டர் என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின், ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் அண்ட் அவுட்புட் அட்மிட்டன்ஸ்.
ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது H11, ரிவர்ஸ் வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது H12, ஃபார்வர்ட் கரண்ட் கெயின்ங்கிறது H21, அவுட்புட் அட்மிட்டன்ஸ்ங்கிறது H22. ஸோ இந்த மாதிரி 4 டைமென்ஷன்ஸை மிக்ஸ் பண்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து H பராமீட்டர், ஹைபிரிட் பராமீட்டர். ஸோ இம்பிடன்ஸ்ல இருந்து 2 பராமீட்டர், அட்மிட்டன்ஸ்ல இருந்து 2 பராமீட்டர், வோல்டேஜ் T அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல இருந்து 2 பராமீட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்பைன் பண்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து H பராமீட்டர்னு சொல்றாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ.